அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி பங்குனி மாதம் 2வது நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா தேய்பிரை திரியோதிசி திதி. விடியற்காலை 5:13க்கு திருவோணம் நட்சத்திரம் முடிஞ்சு இப்போ அவிட்டம் நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா. அவிட்டம்னாலே அது அள்ளி கொடுக்கும் அவிட்டம்னு சொல்லுவாங்க. செவ்வாயோட நட்சத்திரத்துல சந்திரன் வர்றதால இன்னைக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு சுறுசுறுப்பும் தைரியமும் தானா வந்துடுங்கய்யா. இன்றைக்கு 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. உழைப்பவன் ஒருபோதும் ஏமாந்து போறதில்லை. தாமதமானாலும் உனக்கான பலன் உன்னை தேடி வரும். நம்பிக்கையோடு அடி எடுத்து வை என்று முன்னோர்கள் சொல்லி வாக்கு. அதன்படி இப்பொழுது நாம் மேசராசி நேயர்களை பார்ப்போம். ரொம்ப நாளா ஒரு காரியம் தள்ளி போய்கிட்டு இருக்கா, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்க ராசிநாதனோட நட்சத்திரமே நடக்கிறதால தடைப்பட்ட காரியம் எல்லாம் இன்னைக்கு தடதடன்னு நடக்க போகுது பாருங்க. துணிவே துணைன்னு இருங்க. குடும்பத்துல மனைவியோட ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மலையளவு பலத்தை தரும். பிள்ளைகளோட படிப்புக்காக ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட ஒரு கனிவான போகை கடைபிடிப்பீங்க. அது உங்களுக்கு பதவி உயர்வு வரைக்கும் கொண்டு போகும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு அதிக புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. ரிஷபராசி நேயர்களே, உங்க ராசியில குரு பகவான் அமர்ந்து சூரியனை பார்க்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். தாமதமாவதால் ஒரு காரியம் கெட்டு போகாதுங்க ஐயா. அவசரப்பட்டால் தான் கெடும். அதனால நிதானமா முடிவெடுங்க. இன்னைக்கு பணவரவு உங்களை உற்சாகப்படுத்தும். மனைவி வழியில ஒரு சுப செய்தி தேடி வருங்கய்யா. வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் இன்னைக்கு பனி போல விலகும். தாய் வழி உறவுகள் திட்டம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதோ சின்ன வருத்தம் இருக்கலாம், அதை ஒரு புன்னகையால சரி பண்ணிடுங்க. பெற்றோரோட ஆசி உங்களுக்கு பெரிய கவசமா இருக்கும். மிதுனராசி நேயர்களே, இன்றைக்கு அஸ்தம சந்திரன் முடிஞ்சு ஒரு தெளிவு பிறக்கிற நேரம் ஐயா. வார்த்தையை குறைத்தால் வாழ்க்கை வளமாகும். இதை மட்டும் இன்னைக்கு மனசுல வச்சுக்கோங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் இன்னைக்கு சாதகமா அமையும். மேலதிகாரிகள் விஷயத்துல ரொம்ப கவனமாயிருங்க. வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்துல பிள்ளைகளோட உயர்கல்வி பத்தி ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. தவறான முடிவுகள் எடுக்க சில நண்பர்கள் உங்களை தூண்டலாம். அங்கேதான் நீங்க உங்க புத்திசாலித்தனத்தை காட்டணும் ஐயா. நரம்பு சோர்வு, நீங்க இன்னைக்கு தியானம் செய்யுங்க, நன்றாக இருப்போம். கடகராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் சந்திரன் இப்போ 7ஆம் இடத்துல ரொம்ப பலமா இருக்கார். மனம் அமைதியா இருந்தா உலகம் வசப்படும். இன்னைக்கு மனைவியோட அன்பும் ஆதரவும் உங்க மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும். தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கான வலுவான அமைப்பு இருக்கு. இது உங்க பொருளாதார நிலையை உயர்த்தும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்க திறமையை பாராட்டுவாங்க. ஆனா பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை. பணவரவு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். பிள்ளைகள் மூலமா சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு தேவை வரும். சிம்மராசி நேயர்களே, சூரிய பகவானுக்கு உகந்த ராசிக்காரங்க நீங்க. இன்னைக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் வர்றதால எதிர்ப்புகள் எல்லாம் காணாமல் போயிடும் ஐயா. நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது ஐயா. அதை சரியா பயன்படுத்துங்க ஐயா. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் ஐயா. இடமாற்றம் யோகம் இன்னைக்கு தேடி வரும். மனை வழியில ஒரு சுபகாரியம் கைகூடும். பெற்றோரோட ஆட்சி உங்களுக்கு இன்னைக்கு பெரிய பலமா இருக்கும். தவறான முடிவு எடுக்காம இருக்க பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடங்கய்யா. முதுவலி வராம இருக்க சரியான நிலையில அமர்ந்து வேலை செய்யுங்க. உடம்ப கவனம். கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு புத்திரஸ்தானம் பலமா இருக்கிறதுனால வீட்டுல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும். நம்பிக்கை உள்ள இடத்தில்தான் அதிசயங்கள் நடக்கும். வியாபாரத்தில் இருந்த பல நாள் தடைகள் இன்றைக்கு நீங்கி ஒரு புது வேகம் பிறக்கும் ஐயா. மேலதிகாரிடம் எதிர்பார்த்த ஒரு சலுகை இன்னைக்கு கிடைக்கும். தாய்வழி உறவுகளால் ஒரு ஆதாயம் உண்டு. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு கௌரவத்தை காப்பாற்ற முடியாது. ஆரோக்கியத்துல கண்ணிருத்தல் நீங்க போதிய அளவு தூக்கம் அவசியமான ஒன்று. துலாம் ராசி நேயர்களே, 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதால இன்னைக்கு வீட்டுல ஒரு மங்களகரமான சூழல் இருக்கும். நல்ல எண்ணங்கள் தான் வாழ்க்கையை அழகாக்கும். குடும்பத்துல மனைவி மக்கள் குழந்தைகளோட சேர்ந்து மகிழ்ச்சியா நேரத்தை செலவிடுவீங்க.
பணவரவு உங்களை உற்சாகப்படுத்தும். கூடா நட்பை தவிர்த்துருங்க. பெற்றோர்களை இன்னைக்கு கவனிச்சிருக்கிறது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தரும். இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் யோகம் இன்னைக்கு கைகூடி வரும். சிறுநீரக பிரச்சனை வராமல் இருக்க இன்றைக்கு அதிகமா தண்ணி குடிங்க ஐயா. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தைரியம் கூடும் நாள். தடைக்கல்லையும் உனது படிக்கல்லாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் மாற்ற யோகம் இருக்கு, அதை சரியா பயன்படுத்துங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்னைக்கு கிடைக்கும். ஆனா மேலதிகாரி விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். அவர்களோட குடும்பத்துல அந்நியர்களோட குடும்பத்தில் தலையிடாதீங்க. பணவரவுக்காக எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு சீக்கிரம் கைகூடும். மனைவியோட ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். உடல் உஷ்ணம் குறைய இளநீர் எடுத்துக்கங்க ஐயா. தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு தனஸ்தானத்துல சந்திரன் வரதால பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் ஐயா. பொறுமைதான் பெருமை தரும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு சலுகையை வழங்குவாங்க. இடமாற்றம் யோகம் இருக்கு, அதை சரியா பயன்படுத்துங்க. மனைவியுடன் பேசும்போது வாக்குவாதத்தை தவிர்த்து விட்டு பொறுமையா இருங்க ஐயா. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. பெற்றோரோட ஆரோக்கியத்துல இன்னைக்கு தனி அக்கறை காட்டுங்க. மன அழுத்தம் குறைய தியானம் செய்யுங்க. மகர ராசி நேர்களே, சந்திரன் இன்னைக்கு உங்க ராசியில அவிட்ட நட்சத்திரத்தை சந்திரிக்கின்றார். உண்மை என்றும் வெல்லும். இன்றைக்கு உங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். பண வரவு மகிழ்ச்சி தரும். தொழில ஒரு நல்ல ஒரு சின்ன மாற்றம் செய்யணும்னு நினைப்பீங்க, அது தைரியமா செய்யுங்க. ஆனா மேலதிகார விஷயத்துல மட்டும் வாக்குவாதம் செய்யாதீங்க. பெற்றோரோட ஆலோசனை கேட்டு நடங்க. கூடா நட்பை தவிர்த்துட்டு உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்கய்யா. மூட்டு வடி வராம இருக்க உணவில் வாயு பொருளை தவிர்த்திருக்கையா. கும்பராசி நேர்களே, இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதால சந்திராஷ்டிரம் நிலவுது ஐயா. நிதானமே பிரதானம் என்று மௌனமே உனது சிறந்த ஆயுதம். சந்திராஷ்டிரம்னா பயப்பட தேவையில்லை. இது ஒரு விழிப்புணர்வான நாள். புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடாதீங்க. முக்கியமான பயன்களை தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரி கிட்ட பேசும்போது ரொம்ப பணிவாயிருங்க. அந்நியர்கள் தலையீடு இல்லாம பாத்துக்குங்க. குடும்பத்துல அமைதியா இருக்கிறதால இன்னைக்கு நீங்க வெற்றியாளர் தான். மீனராசி நேர்களே, லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொன்னாங்க பாருங்கய்யா. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தொழில் மாற்றத்தை நிதானமா யோசிச்சு செய்யுங்க. அது உங்க எதிர்காலத்துக்கு நல்லது. பண வரவுக்காக எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு சித்தியாகும். அந்நியர்களின் தலையீடு இல்லாம பாத்துக்குங்க. பெற்றோர்களை இன்னைக்கு கவனிச்சுக்கிறது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தரும். மனைவியோட நீண்ட நாள் ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் நடக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய என மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பு அஸ்தாலி சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு கொடுத்து இதுவரை எனக்கு நண்பனாகவும் தோழனாகவும் சகோதரியாகவும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.